வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடச்சிருச்சு, இனிமேல் வந்து ஆட்சி அமைக்கிறது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நேற்று வந்து நம்ம நைட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு ட்விஸ்டான சம்பவம் நேற்று நைட்டே நடந்திருக்கு. இன்னும் வந்து தமிழக அரசியல் வரலாற்றில் என்னென்ன ட்விஸ்டாக நடக்க போது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ட்விஸ்ட்டு என்ன, நம்ம தாவேக்காவுக்கு பெரும்பான்மை கிடச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழக சட்டசபை தேர்தலில் நம்மளோட தாவேக்கா அவர்கள் ஒரு பெருமழையோடு அவங்க வந்து வெற்றி காண்டிருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா 108 தொகுதியில் வந்து அவங்க தனித்து அவங்க போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இவங்க வந்து ஆட்சி அமைக்க 118 தொகுதி வந்து தேவை. அதனால வந்து நிறையா வந்து கூட்டணி கட்சியோட ஆதரவு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் முதல்ல வந்து நம்ம காங்கிரஸ் வந்து அவங்களோட கட்சியவே வந்து இவங்க கூட இணைச்சிக்கிட்டாங்க. குறிப்பாக கூட்டணியை வந்து இனிமேல் வந்து தாவேக்கா கூட தான் வந்து அவங்களோட பயணம் இருக்க போகிறதா அவங்க மென்ஷன் பண்ணி அவங்க வந்து அவங்களோட 5 உறுப்பினரை வந்து சப்போர்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க. மீது இருக்கிறத வந்து நம்மளோட கம்யூனிஸ்ட்டும் அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சி அப்புறம் வந்து இடதுசாரி கட்சின்னு சொல்லிட்டு இந்த 3 கட்சிக்கிட்டையும் நம்ம தாவேக்கா தீவிரமாக வந்து அவங்களோட சப்போர்ட்டை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நேற்று கம்யூனிஸ்ட்டும் அல்லது இடதுசாரி கட்சிகளோட 2 பேருமே வந்து அவங்களோட ஆதரவை தெரிவிக்கிறதா அவங்க வந்து அவுட் சைடு வந்து சப்போர்ட் தரதா வந்து சொல்லியிருக்காங்க. என்னதான் அவங்க வந்து திமுக கூட்டணியில் இருந்தாலும் இப்போ வந்து தாவேக்கா ஆட்சி அமைக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஆதரவு தெரிவிக்கிறதா நேற்று அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதனால வந்து நம்மளோட டிவிகே அவர்கள் விஜய் அவர்கள் வந்து அந்த 2 அலுவலகத்துக்கும் போய் அவங்களுக்கு வந்து ஒரு நன்றியும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் மீதி இருக்கிறது வந்து விசிகா மட்டும்தான். அப்போ வந்து சோசியல் மீடியாவில் அவங்க அஃபிஷியலாக வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. இதனால் வந்து அவங்க என்னென்ன 118 வந்து தொகுதிகள் வந்திருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஐயுஎம்எல் கட்சியில் இருந்தும் இவங்களுக்கு வந்து ஆதரவு தருவதாக வந்து நேற்று சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க கூட்டி கழித்து 120 தொகுதிகள் வந்து அவங்க கணக்கு வந்திருந்தது. அதனால் திருப்பி வந்து நம்ம தாவேக்கா அவர்கள் ஆளுநரை போய் சந்தித்து நாங்கள் வந்து இப்போ வந்து எங்களோட மெஜாரிட்டி நம்பரை வந்து ரீச் பண்ணிட்டோம், அதனால் வந்து எனக்கு வந்து அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு நேற்று வந்து கோரிக்கை விட்டுருந்தாரு. ஆனால் எந்த ஒரு நைட்டு சம்பவமும் வந்து நிலையில்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஆளுநர் தரப்புலேருந்து எந்த ஒரு ரிப்ளையே வராமலே இருந்தது. திடீர்னு பார்த்தா அமமுக கட்சியிலேருந்து டிடிவி தினகரன் வந்து ஆளுநர் போய் சந்திச்சார். என்னன்னா திடீர்னு இவர் வராருன்னு பார்க்கல அவரோட கட்சி உறுப்பினர் வந்து இவங்க வந்து கடத்திட்டதாகவும் குறிப்பாக சொல்லணும்னா அவருக்கு தெரியாமலே வந்து அந்த ஆதரவையும் கொடுத்துருக்கிறதா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு வெறும் பொருட்செலவில் ஒரு வேறு லெவல் பேசும் பொருளாக மாறுச்சு. எப்படி அப்படிலாம் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லல. அவர் திருப்பி அவரே வந்து வந்திருந்தார். வந்து நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கல, இது வந்து ஒரு ஃபோர்ஜரியான லெட்டர்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம தாவேக்காலேருந்து இவங்க வந்து அஃபிஷியலாக சைன் பண்ணி அந்த வீடியோ லான்ச் பண்ணி அந்த கான்ட்ரவர்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இப்போ வந்து ஆளுநர்கிட்ட அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை வந்து வெரிஃபை பண்ணிட்டு தான் வந்து அவங்க ஆட்சி அமைக்க சொல்லணும்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து பிசிக்கு அவங்க வந்து அவங்களோட அஃபிஷியலான அந்த ஆதரவு இதை வந்து கொடுக்கலையா. ஆதரவு லெட்டரை வந்து இன்றைக்கி தான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக முடிவே இன்றைக்கி தான் வந்து அவங்க அஃபிஷியலாக சொல்ல போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டு அவங்களோட நிலைப்பாடு இருக்கிறதா தெரியுது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க வந்து அமைச்சர் பதவி கேட்குறதாகவும் அதே மாதிரி திருச்சி கிழக்கில் அவங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு தரதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட மேல்கட்டு அவங்க துணை முதலமைச்சராகவும் பதவி கேட்கிறதா வந்து அப்டேட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கான கிளியர் ஸ்டேட்மெண்ட் இன்றைக்கி வந்து ரிலீஸ் ஆயிடும். கண்டிப்பாக வந்து இன்றைக்கி அவரோட அருமை பெரும்பான்மையான 118 தொகுதியை வந்து கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ணிடுவார். மேபி நாளைக்கு வந்து இந்த பதவி பிரமாணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அது குறிப்பாக சொல்லணும்னா இன்னும் 2 நாள் தான் இருக்குது நம்ம ஆளுநரோட பதவியை வந்து முடிகிறதுக்கு. இந்த பதவி முடிஞ்சிருந்ததுன்னா அவர் வந்து என்ன அவரோட ரிசல்ட்டாக டிக்ளேர் பண்ணுறாரோ அதே டிக்ளேர் ஆயிரும். ஒருவேளை இவங்க பெரும்பான்மையை காமிக்கலைன்னா குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து நடைபெற்றதுமாக அவர் வந்து கொடுத்துருந்தாலும் அது வந்து நடக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு அன்ஃபேரான டிசிஷன் சொல்லணும். குறிப்பாக வந்து இவங்க வந்து அந்த பெரும்பான்மையை காட்டணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆளுநர்கிட்ட யார் வந்து அந்த தனி பெரும்பான்மையோட அந்த கட்சியாக இருக்கவங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சியை வந்து அமைச்சிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களோட அருமை பெரும்பான்மையை அவங்களோட உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினத்தில் தான் வந்து அவங்க காமிக்கணும். ஆனால் விஜய்க்கு எப்பயுமே வந்து புதுசாக தானே பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை தான் இப்பயும் வந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்றைக்கி என்ன மாதிரி அரசியல் சூழ்நிலை அதே மாதிரி சிச்சுவேஷன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு